அவருக்கு முன்னாடி நேராக உட்காந்துக்கோங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. கையை அப்படி வச்சு அவரையே நினச்சி அவரை அப்படியே நம்ம மனசு கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அவரை நினச்சி கும்பிடுங்க. ஓகேங்களா? என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வைங்க அவர்கிட்ட. மனசார கும்பிடுங்க. இல்லை அவர் மேலே ஒரு பதிகம் பாடுறீங்க அப்படின்னா மனசார பாடுங்க. அவரையே நினச்சி அவர் காலிலிருந்து தலை வரைக்கும் அவரோட ஒவ்வொரு இன்ச்சாக அவரை நினச்சி அவர் மேலே முழு கவனத்தை செலுத்தி கும்பிடுங்க. அப்படி கும்பிட்றது தான் கடவுளை கும்பிட்றது. முன்னாடி போகிறவன் இடிச்சிருவானா, பின்னாடி வர்றவன் மிதிச்சிருவானா, அவன் காலை நம்ம மிதிச்சிருவோமா, இதுதான் அதுதான், பூவை வச்சமா, கரடகம்பம் வந்துருச்சா, 27 ஆச்சா, அப்படி கும்பிட்றது இல்லை கடவுளை கும்பிட்றது. ஓகேங்களா? மனசார மனம் உருகி கும்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், அவரும் உங்களை கவனிச்சிருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்னு நினச்சா கோயிலுக்கு நேராக போங்க. போய் சாமிக்கு நேராக உட்காந்துருங்க. சாமியை அப்படி பாருங்கள், அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த அந்த சாமி எப்படி பார்த்தீங்களோ அதை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்லோகம் சொல்லி, சுக்லாம்பரதம் சொல்லி, என்ன வேணாலும் சொல்லி கும்பிடுங்க. இல்லை உங்களால் நடக்க முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் நடங்க. அது 27 இருந்தாலும் சரி, 37 ஆகிட்டு போட்டோம், 50 ஆகிட்டு போகட்டும், எவ்வளோ நேரம் ஆகட்டும், உங்களால் எவ்வளோ சுத்த முடியுமோ அவரே உங்களை போதும் எழுப்பி விட்டுருவார். ஏதோ ஒன்றை வச்சு உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வந்து போதும் வா அப்படின்றவார். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அவர் மேலேயே முழு கவனத்தையும் வச்சு செய்யணுமோ தவிர இத்தனை இடர்பாடுகளை வச்சுட்டு செய்யக்கூடாது.